ஒருத்தவர் ஒரு கல்லை நல்லா செதுக்கி ஒரு குபேர பொம்மையை உருவாக்கினார். அந்த குபேர பொம்மையை ஒரு கண்காட்சியில் போய் வச்சாரு. அந்த கண்காட்சி சிற்பிகள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு கண்காட்சி. அந்த இடத்துக்கு நிறைய சிற்பிகள் வராங்க. இந்த குபேர பொம்மையை உருவாக்குனவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு அட்டை அந்த குபேர பொம்மை கிட்ட வச்சுக்கிட்டு, இதுல ஏதாவது இந்த சிலையில் தவறு இருந்தால் இந்த நோட்டு கீழே ஒரு நோட்டு வச்சிருந்தாரு. அந்த நோட்ல நீங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த அட்டையில எழுதியிருந்தாரு. நிறைய சிற்பிகள் வந்தாங்க. சிற்பிகள் அந்த குபேர பொம்மையை பார்த்துட்டு அதுல உள்ள குறைகள் எல்லாத்தையுமே அந்த நோட்ல எழுத ஆரம்பிச்சாங்க. ஒரு வாரம் கழித்து அந்த குபேர சிலையை உருவாக்குனார்ல ஒரு சிற்பி, அந்த சிற்பி அந்த கண்காட்சிக்கு வந்தாரு. அந்த நோட்டை எடுத்து பார்த்தா அந்த நோட்டு எல்லா பக்கங்களுமே அந்த குறைகள் எழுதப்பட்டு இருந்துச்சு. இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் அழ ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம சிற்பம் செய்யறதே விட்டுறலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு மன வருத்தத்தில் போயிட்டாரு. இதை பார்த்த இன்னொரு சிற்பி என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த அட்டையை எடுத்துட்டு அந்த குபேர சிலை கிட்ட இன்னொரு அட்டையை வச்சாரு. அந்த அட்டையில சிற்பிகள் யாரேனும் இந்த குபேர பொம்மையில ஏதாவது குறைய நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்களே இந்த சிற்பத்தை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாற்றி அமைச்சதை இந்த நோட்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பி எழுதி வச்சிருந்தாரு. ஒரு வாரம் கழிச்சு அந்த உண்மையாலுமே உருவாக்கின அந்த குபேர பொம்மையை உருவாக்கின அந்த சிற்பியை கூப்பிட்டுட்டு அந்த நோட்டை காமிச்சாரு. அந்த நோட்டுல யாருமே எதுவுமே எழுதல. ஆரம்பத்துல என்னடானா எல்லாரும் எழுதி வச்சிருந்தாங்க அந்த நோட்ல குறைய. அந்த குறைய நீங்களே சரி செய்யுங்கன்னு சொல்லக்குள்ள அந்த நோட்ல யாருமே எந்த குறையுமே எழுதல. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி முயற்சி பண்றீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கூட்டம் உங்களை ஏதாவது புறம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். உங்களை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கிறத நீங்க கவனம் செலுத்தாத உங்க இலக்கை நோக்கி நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.